நாமத்தினால உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் சங்கீதம் 33வது சங்கீதம் வாய்ச்சோம். அதில் பார்த்தீங்களா இருந்தால் எல்லாம் படைப்பை பற்றியும் தேவ வார்த்தையை பற்றியும் இருந்தது. ஏன்னா நீங்கள் அது திரும்பி கொள்ள வேண்டாம், சொல்கிறேன். இருந்தது பார்த்தீங்களா இருந்தால் துதிக்கிறது பார்த்தீங்களா, தேவன்ற முதலாவது பாடும்போது சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. இப்போ நான் இன்றைய நாள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறதும் 19வது சங்கீதத்தை குறித்து தான் பண்ண போகிறேன். அது தேவண்ட படைப்பை பற்றியும் தேவண்ட வார்த்தையை குறித்தும் செபத்தை குறித்தும் 19வது சங்கீதத்தை 3ஆக பிரிக்கலாம். 19வது சங்கீதத்தை 3ஆக பிரிக்கலாம். அதில் முதலாவது பகுதி வானம் பூமி தேவண்ட சிருஷ்டிப்பை பற்றி பேசப்படுது. 2வது பகுதி தேவண்ட வார்த்தையை குறித்து பேசப்படுது. 3வது பகுதி பாவ மன்னிப்பின் ஜெபத்தை குறித்து பேசப்படுது. 3 பகுதியை குறித்து பார்க்குறோம். சரியா? சரி, நாங்கள் இப்போ அந்த 3 பகுதியில் முதலாவது பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 19வது சங்கீதம் 1 இருந்து நாங்கள் 6 வசனம் மட்டும் வாசிக்கிறோம்னா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரிகையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆயினும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்லா கேளுங்க, கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இந்த கால பொழுதுலாம் நான் எடுத்தேன். இந்த நாளிலும் படைப்பு என்ன கவனிக்கிறீங்களா? இனி என்ன பண்ணீங்க? என்ன கவனி படைப்பு பேசாதது, வார்த்தைகளை பொழியுது. பேசாதது, சரியா? வானம் என்ன செய்யாது? பேச மாட்டுது. ஆகாய விரிவு பேச மாட்டுது. சூரியன் சந்திரன் பகல் இரவு பேச மாட்டுது. ஆனா வார்த்தைகளை பொழியுது, வார்த்தைகளை வெளியில விடுது. பேசாமல் இருக்கிறது பேசுது. எப்படி என்று சொல்லுங்க, எப்படி என்ன மனுஷரை வச்சுச்சா உங்களுக்கு காட்டுறேன். எப்படி என்றா, சில ஆட்கள் மௌனமா இருப்பினா, ஆனா அவங்கள பார்த்து இவங்க கோபமாக இருக்கிறாங்க, இல்லாட்டி இவங்க என்ன ஏதோ ஒரு பிரச்சனையோட அவங்க பேசாம இருக்கிறாங்க. என்ன அவங்க கதைக்கையில, ஆனா என்ன வார்த்தையை வெளியில விடுறாங்க. கதைக்கையில ஆனா என்ன செய்யறாங்க? வார்த்தையை வெளியில விடுறாங்க. நான் யாரு என்றதை காட்டுறதுக்கு அதை அப்படி செய்யறாங்க. அப்ப இது வானமும் பூமியும் எல்லாத்தையும் சிருஷ்டிப்ப படைக்கிறார். ஆனா அது கதைக்கையில ஆனா என்ன செய்யுது? அந்த அறிவை என்ன செய்யுது? தெரிவிக்குது. அது அறிவை காட்டுது. அடுத்தது வானம், ஆகாய விரிவு வானம் என்ன செய்யுது? ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துது. ஆகாய விரிவு வானம் தேவனுடைய மகிமையை தெரிவிக்குது. ஆகாய விரிவு என்ன செய்யுது? தேவனுடைய கரத்தின் கிரியைகளை, ஆகாய விரிவை பார்த்து கரத்தின் கிரியைகளை கண்டுகொள்ளலாம். அடுத்தது இரவு பகல் என்ன செய்யுது? வார்த்தைகளை பகல் பொழிஞ்சு தள்ளுது. இரவு அறிவை தெரிவிக்குது. இது உங்களுக்கு விளங்குதா? இது விளங்குதா? பாருங்க, பூ இப்ப விளங்கப்படுத்துறேன். பூவை பாருங்க, பூ ப்ளூமன் பூவை பாருங்க. பூவை கதைக்குதா? அவங்களோட பூ கதைக்குதா? இல்ல. ஆனா நீங்க என்ன செய்வீங்க? அதை பார்த்த உடனே அழகான கதை சொல்லுது. அது கதைக்கல, ஆனா அதுல இருந்து கதை வருது. நீங்க பார்த்து இது அழகானது, இது வாடி போயிடும், இதுல நல்ல தேன் இருக்குது, விளங்குதா? அது கதை சொல்லுது உங்களுக்கு. விளங்குதா? இப்ப
நல்ல வடிவான அழகான ஒரு BMW கார் உங்கள்கிட்ட வார் நிக்குது, சும்மா அது ரெடியா நிக்குது அப்படியே. ஆனா அது கதைக்கல. அது கதைக்குமா? ஹலோ பிரதர், கதைக்குமா? இல்ல. ஆனா அது என்ன செய்யுது? தான் அழகானது, நல்ல ஒரு ஸ்மார்ட்டா, நல்ல ஒரு பார்த்தோன்னு இது வந்து நல்ல பிக்கப் ஆனது, நல்லா ஓடும், அது சொல்லுது அவங்களுக்கு. இல்ல பார்த்தோன்னு ஒன்று பார்க்குறீங்களா? பார்த்தோன்னு உண்டு. அதை மாதிரித்தான் இவைகளும் என்ன செய்யுதான்? தேவன் மகிமையை வானம். நீங்க பார்த்த உடனே நீங்க வானம் பார்த்து சொல்லுவா, ஹலோ நான் தேவன் மகிமையை வெளிப்படுத்துறேன் சொல்லுதா? இல்ல. நீங்க பார்த்த உடனே அப்பா தேவன் இவ்வளவு மகிமையானது, இவ்வளவு தேவனை மகிமைப்படுத்துறீங்க பாருங்க. என்ன கவனிங்க, இன்னும் விளங்கப்படுத்துறது. இன்னும் மனுஷரை பாருங்க, இன்றைக்கு பார்த்தோம் இல்ல, கரத்தின் கிரியை. நாங்கள் கரத்தின் கிரிகள் யார்கிட்ட நாங்க பார்த்து பாருங்க. நம்ம பாருங்க, ஆண்டவர் சாப்பிட பண்ணுற மூக்க பாருங்க. எல்லாருக்கும் மூக்கு இருக்கா? அல்லேலூயா. ஓ, மூக்க பாருங்க. மூக்க கொண்டாந்து எப்படி வச்சிருக்காங்க? மூக்கு கீழே ஓட்டை இருக்கு. இந்த மூக்க மாத்தி மேலே ஓட்டை வச்சிருந்தா எப்படி இருக்கு? மழை தண்ணியே உள்ளுக்கு போய் இருக்கிற பூச்சி புறானெல்லாம் உள்ளுக்கு போய். ஆனா கவனிங்க, இவ்வளவு அழகான தேவன் கை விரல்கள் இவைகள் எல்லாத்தையும் நீங்க ரசிக்க பழகணும். என்ன ஆண்டவர் இவ்வளவு அழகா பச்சை பசேல் என்று பூக்கள் பூக்கும் போது அதை பாருங்க. என்னத்தை பது என்ன இது? என்ன பூவா? இது என்ன இதா என்றோங்க? இல்ல, என்ன அழகா இருக்குன்னு சொல்றோம் இல்ல. இது என்ன தேவன் அழகாய் படைத்திருக்கிற ஆண்டவருடைய படைப்பை பார்த்து எவ்வளவு மகிமையா படைச்சிருக்கிறது தெரியுமா? அழகான சிங்கம், அழகான புலி, அழகான கரடி, அழகான பறவைகள், அழகான மனிதர். எல்லாரும் ஆண்டவர் வந்து எல்லாரையும் அழகழகாத்தான் படைச்சிருக்கிறார். யாராவது அழகு இல்லாம வந்திருக்கிறீங்களா? நீங்க என்னன்னு சொல்லும், ஒரு ஆளை பார்த்து இவர் அழகு இல்லாதவர் என்று உங்களுக்கு யார் சொல்லி தந்தது அழகு இல்லை என்று? எது அழகு விளங்குற? அடுத்தது ஒன்றையும் சொல்லலாது. எல்லாரும் கடவுளுடைய படைப்புகள் எல்லாமே அழகானவைகள். அத என்ன ஏற்றுக்கொள்ள முதலாவது நீங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். எல்லாம் ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் அழகான. அது மௌனத்துல இருந்து என்ன சொல்லுது? மௌனம் சொல்றேன். அது வந்து அமைதியா இருந்து அதோட வார்த்தைகளை என்ன செய்யுது? காட்டுது, வெளியில காட்டுது. விசுவாசிக்கிறவன் கேக்குறீங்களா? விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். விளங்குதா? நீங்க ஆண்டவருடைய கரத்தின் கிரிகளை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அந்த மகிமையை தெரியும். விசுவாசிக்காம இருந்தா ஒன்றும் தெரியாது. ஆண்டவரா படைச்சாரா ஆதா நீங்க இந்த புள்ளிய தந்தாரா? இது உருப்படாத புள்ளி. உங்களுக்கு தெரியாது. பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம். விளங்குதா? அது ஆண்டவர் எனக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறாரே. விளங்குதா? நாங்கள் அதை வந்து அந்த என்ன அலட்சி அந்த அதுண்ட பெருமதிய தெரியாம இருக்கு நமக்கு. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் தெரியுமா பிரதர்? எத்தனை பேர் நித்திரை இல்லாம இருக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு நல்ல நித்திரையை தார, வீட்டுல நித்திரை, சேர்ச்சில நித்திரை, எல்லாரும் நித்திரை தாராரு. இல்ல ஒரு கதை நித்திரை தாராரு. நித்திரை நீதிமானுக்கு அயர்ந்த நித்திரையை கட்டளையிடுகிறார். பாத்தீங்களா? உண்மையாத்தான். நேற்று கூட ஒரு ஆள் நித்திரை இல்லை, எனக்கு நித்திரை வருவதில்லை பாசம், நித்திரை வர்றதுக்கு ஜெபிங்க எடுக்கிறார். நித்திரை 4 நாள் நித்திரை உள்ள இல்லையா? அதை ஆசீர்வதித்த ரெண்டு சொல்லுங்க. 2 மீனையும் 5 அப்பத்தையும் எத்தனை பேருக்கு கடவுள் கொடுத்தார்? என்ன பாடுறீங்க? சர்வ சிருஷ்டிக்கு நிஜமான நீரே சர்வ வல்லவர். இதெல்லாம் நீங்க இனிமேலும் என்ன செய்யக்கூடாது? படிக்க கூடாது. அப்படியா? கவனிக்கிறீங்களா? ஏனென்றா பாருங்க, சவுல் ராஜாவும் தாவீது ராஜா, இது அடிக்கடி நான் சொல்றது பிரசங்கத்துல. தாவீது சவுல் வந்து எப்படி சொல்றாரு? சேனைகளின் கர்த்தர் என்று சொல்றவர், சேனைகளின் கர்த்தர் என்று துதிக்கிறவர். தாவீதும் என்ன செஞ்சார்? அதேதான் சொல்றார், சேனைகளின் கர்த்தர். ஆனா பெலிஸ்தியர் வந்து ஒரு கூட்டம் வந்து நிக்குது. கோலியாத் வந்து ஏய் ஆறாவது உங்கள துணிவில்லா சண்டைக்காரண்டா வா என்னோட தனிய மோது என்ற
சர்வ வல்லவர் என்று சொன்னவர் போய் எங்க பதுங்கிட்டார்? குகைகளுக்குள்ளும் அரங்கங்களையும் தேடிக்கொண்டார்கள். ஆனால் அதே இஸ்ரவேலின் மனுஷன் தான். யாரு? தாவீது. அவரும் இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லவர் என்று சொல்ற இவரும் அதான் சொல்றவர். அவர் என்ன செய்தார்? இவன் இஸ்ரவேல் தேவனை நிந்திக்க இந்த பெலிஸ்திய மாத்திரம் என்னது அவரை கல்லிட்டார். இருக்கிறது ஒன்று இருக்கா? அதுதான். அதனாலதான் யுத்தமே செய்யலாம். அதனாலதான் உங்களுக்கு இருக்கிற இதனால செய்யும். என்ன முதலாவது பகுதி மகிமை, கிரத்தின் கிரிய வார்த்தை. இந்த இந்த காரியங்களை பாருங்க. பாருங்க ஒரு வசனத்தை வாசிங்க. ஒரு வசனத்தை இதுல அழகா இருக்குது. 4வது வசனம் வாசிங்க. 4வது வசனம். ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஸ்தாபித்தார். பாத்தீங்களா? கதைக்குதா? இது கதைக்குதா? சூரியனை போய் அது உங்களோட கதைச்சுதா? நீங்க தான் என்ன செய்வீங்க? அடிக்கடி சூரியனை திட்டுறது. ஒரே வெக்கையை தந்தோன்னு நிற்கிற, ஒரே வெக்கையை தந்துருக்கிற, கொஞ்சமாவது டெம்பரேச்சர் குறைக்கலாம் தானே, மாறி வேறு எங்கேயாவது நீங்க தான் கதைக்கிறீங்க. நல்ல சூரியன் நல்லா இருக்கு, என்ன முதல் நல்லா இருக்கு, அப்படியே பழுக்கிறீங்க. என்ன வெள்ளையானாக்கா கருப்பாகவும், கருப்பானாக்கா வெள்ளையாகவும் முயற்சி செய்கிறீங்க. ஓகே, கதைக்கிறீங்க. அடுத்தது 5வது வாசிங்க. இந்த வசனத்தை கவனிங்க. அழகா இருக்கு, அழகா இருக்கு. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலி போல் என்ன 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 தன் பாதையில் கவனிங்க ப்ளீஸ் கவனிங்க. தன் பாதையில் ஓடுது. எப்படி ஓடுது? தன் பாதையில ஓடுறது எப்படி ஓடுதான்? எப்படி ஓடுது தெரியுமா? பராக்கிரமசாலியா ஓடுது. தன் பாதையில் ஓடுகிறவன் எல்லாரும் பராக்கிரமசாலி. தன் பாதையில, மற்றவன் பாதையில இல்ல. தன் பாதையில் ஓடுகிறவன் எல்லாரும் பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி எப்படி ஓடுறான் தெரியுமா? அந்த மணவாட்டியை நான் பிடிக்க போறேன். இப்ப மணவாட்டியை கல்யாணம் கட்ட போறேன். மணவாட்டியை என்ன செய்ய போறேன்? எடுத்து குடிக்கொண்டு போறோம். அவ்வளவு இன்னும் தாகமா வாஞ்சையா ஓடுற நாங்கள் என்ன ஓடுறோம்? ஊழியம் செய்கிற நாம, தேவனுக்கு ஊழியம் செய்கிற நாங்கள் எப்படி ஊழியம் செய்யறோம்? இந்த ஊழியத்தை எப்ப இந்த சிலுவையை கலட்டி கீழே வைக்கலாம் என்று ஓடுறோம். எப்ப இதுல இருந்து எடுத்து விடுவாங்கன்றோம். மகிழ்ச்சி என்றதே ஒரு சொட்டும் சொல்றேன். என்ன இவ்வளவு ஓட்டத்துல இதை பாருங்க. இதுதான் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய மகிமையை காண்பான். விசுவாசிக்க அழுது 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 ஐயோ என்ன அழுது அழுது ஓடாதேங்க. உண்மையா சொல்றேன். தேவன் இங்க பாருங்க, கடவுள் படைக்க பேசாததுகளை என்ன செய்யுது? தேவன் வச்ச எல்லையிலேயே ஓடிக்கொண்டிருக்கு. குறித்த குறிப்பில் ஓடுது. இதை பார்த்துதான் கற்றுக்கொள்ளட்டாம்னு சொல்லுது பைபிள். அது கரத்தின் கிரிகளை அறிவிக்குது, மகிமையை அறிவிக்குது, அறிவை அறிவிக்குது, என்ன வார்த்தைகளை பொழியுது. அது அந்த அழகா என்ன செய்யுதான்? அந்தந்த இடத்துல இருந்து அந்தந்த பாதையில எப்படி ஓடுதுங்க? பாதையில ஓடுற மட்டும் இல்லை. நான் இதை படிக்க ஓடுற மட்டும் இல்லை, ஓடுறாங்க. நிறைய ஆட்கள் ஓடினோம் இல்லைன்னு நான் சொல்லல. பராக்கிரமசாலியை போல ஓடினோம். ஏன்னா அவங்க பாதையில ஓடுறவன் எல்லாரும் பராக்கிரமசாலி. ஆனா எப்படி ஓடுறது தெரியுமா? மகிழ்ச்சியா ஓடுறேன். இது நான் எடுக்க மாட்டேன். பார்த்தா ஏதாவது ஒன்று இன்றைக்கு 5 நாளைக்கு ஊழியம் செய்கிறேன், 5 நாள் என்ன செய்யறேன்? நான் ஊழியத்துல இருந்து விலகுறேன், ராஜினாமா பண்றேன். இல்லாட்டி அது இல்லாட்டி ஏதாவது உண்டு. ஒரு தம்பி சொல்லும் போது நான் சொன்னேன், என்ன வளர்த்த ஒரு பாஸ்டர் சொல்றேன். நான் உங்களுக்கு சாட்சி. வளர்த்த பாஸ்டர் இல்லை, கத்தர்களை மறிச்சிட்டார். 51 வயது 50 வயதுல இம்பர்வன் பாஸ்டர். இதாப்பே சொல்றேன். அவர் இப்படிதான் சொல்லுவார். அள்ளுவார், இப்படி கண் ஒளி கொண்டிருக்கிறார். ஒளி கொண்டு அவர் சொல்லுவார், இந்த கனமான ஒளியம் ஐயா, ஊழியம் கனமானது. அது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களோட கையில கொடுத்திருக்கிறார். அது இவ்வளவு கவனமா. அண்மையில் ஒரு நபர் கதை கேட்க சொன்னேன். ஒரு தண்ணிய ஃபுல்லா நிரப்பி இருக்கு, சரியா?
ஒரு பாத்திரத்தை தண்ணீர் அதை நீங்க அழகா என்ன செய்யணும், கவனமா ஊத்துனாம அப்படியே கொண்டே அந்த சரியான இடத்துல சேர்க்கிறது தான் அந்த ஊழியம். பக்குவமாய் கொண்டே சேர்க்கணும். இதுக்கு கனமான ஊழியத்துக்கு எந்த இதுவும் இல்லை. அது கடவுள் எனக்கு தந்திருக்கிறாரு. விளங்குதா சிஸ்டர்? நான் சொல்றேன், செருப்பை கொண்டே நீங்க ஒரு நல்ல புடவை வைக்கிற அலுமாரிகளை வைப்பீங்களா? என்னத்தை வைப்பீங்க? அதுக்குள்ள கோல்த்தை தான் கொண்டே வைப்பீங்க, இல்லாட்டி காசை கொண்டே வைப்பீங்க. ஏன்? உங்களுக்கு அதுல பெருமதி தெரியுது. அதை கோல்த்தை கொண்டு வந்து பெருமதி தெரியாத ஆட்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கொடுங்க, ஒரு இந்த சின்ன தம்பிகிட்ட கொடுங்க, இந்த சின்ன தம்பிகிட்ட கொடுங்க. அவ என்ன செய்வான் சொல்லுங்க ஒருக்கா? சிலர் கோல்ட்டா சிலவளை தெரிஞ்சிருக்கும், தாய் தப்பன் சொல்லி இருப்பாங்க. ஒரு ரத்தின கல்ல கொடுங்க, என்ன செய்வான்? கவனமா இருக்க மாட்டான். அதை வந்து என்ன நிலத்துல போட்டு போலி ஆட்மண்டு விளையாடுவான். ஏன்னா அதுக்கு தெரியாது. அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் என் இருதயத்துல இருந்து சொல்றேன், இந்த அருமை உங்களுக்கு தெரிய வேணும். கடவுள் கொடுத்த ஒரு கனமானது, இதை உடைச்சிடக்கூடாது. கவனமா கொண்டு. அதுதான் கடவுள் ஒரு இடத்துல நியமிச்சிருக்கிறார். என்ன? சூரியன் சந்திரனை அந்த பாதையில நீ ஓடணும் என்று நியமிச்சு இன்றைக்கும் ஓடுது. எத்தனையோ காலமா நாம சொல்லுங்க பாருங்க, பாதையில் ஆசையா இருக்கு. அடுத்த அவசியம் ஓட மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்க ஒருக்கா, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. தன் பாதையில் சொல்றீங்களா ப்ளீஸ்? மண்ணான வாயத்துல தன் பாதையில் சொல்லுங்க. எனக்கு சொல்லுவோம், ஒரு ஜபமா எடுத்துக்கொள்ளும். எனக்கு தேவன் நியமிச்ச பாதையில் நான், சொல்லுவீங்களா? ஹலோ பிரதர் சொல்லுங்க. நான் மகிழ்ச்சியாய் சொல்லுங்க ஓடுவேன். சொல்லுவீங்க, ஓடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்க பாருங்க, சிலாக்களுக்குள்ள திறமை இருந்து இப்ப மெல்ல வெளியில வேற பார்க்க ஆசையா இருக்கு. உண்மையா அத மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு நியமிச்ச பாதையில ஆண்டவர் ஒரு எல்லை குறிய வச்சிருக்க. இதுக்கெல்லாம் நீ இருக்கணும், இதுக்கெல்லாம் செயல்படணும், அதுக்குள்ளதான் நீங்க செயல்படணும். என்ன? சூரியன் போய் சந்திரனுக்குள்ள போயிடுமா? சந்திரன் போய் சூரியனா மாறலுமா? இல்லையா? ஓகே. அருமையான தேவன், அழகான தேவன், நல்ல தேவன். அப்ப இந்த படைப்பு எல்லாத்தையும் அழகா படைச்சிருக்கிற, அது எல்லாத்தையும் என்ன செய்யணும், நான் பார்க்கணும். பாருங்க, அடுத்த வாசிங்க. 6வது இருக்கா? அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அடுத்த முனை மட்டும் என்ன செய்யுது? விளங்குதா? இந்த முனையில தொடங்கினது அடுத்த முனை மட்டும் ஓடுது. விளங்குதா? அந்த இலக்க நோக்கி ஓடுது. இப்ப ஓடிட்டு விடையில என்ன பாக்குறீங்க? என்ன பார்த்தா தான் தெரியும் நான் என்ன செய்யறேன்னு தான் பிரசங்கம் போகும் உங்களுக்குள்ள. பாருங்க, ஒரு முனையில வலிக்கிட்டு இடையில வந்து இப்படி என்ன தெரியும் தமிழாக்களுக்கு? என்ன நவிய போடுவோம். விளங்குதா? இல்ல, மறுமுனை மட்டும். அடுத்தது பாருங்க, 7ல இருந்து வாசிங்க சிஸ்டர். 7ல இருந்து 10 மட்டும் வாசிங்க. இப்ப கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். இப்ப நாங்க வேதத்தை பற்றி பார்ப்போம். முதலாவது அந்த மகிமையை பற்றி பார்த்தோம். இப்ப வேதத்தை பற்றி பார்ப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. என்ன பாருங்க, என்ன ப்ளீஸ் என்ன பாருங்க ஒருக்கா. குறைவற்றது. கை எடுத்துக்கோங்க. அப்படி பாருங்க, குறையற்றது. நீங்க மட்டும் வாசிங்க. ஓகே. அடுத்தது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ரெண்டாவது சொல்லுங்க. என்ன? ஆத்துமாவை உயிர்ப்பிக்குது. என்ன? கர்த்தருடைய வேதம். சொன்னா தான் கிரியை நடக்கும். என்ன? கர்த்தருடைய வேதம். அடுத்தது கர்த்தருடைய சாட்சி. கர்த்தருடைய சாட்சி என்ன செய்யுது? சத்தியமும் பேதையை ஞானியும். அடுத்து என்ன செய்யுதா? பேதையை ஞானியாக்குது. முதல் என்ன செய்யுது சொல்லுங்க யாருக்கு? உயிர்ப்பிக்குது. இரண்டாவது குறைவற்றது. அடுத்தது உயிர்ப்பிக்குது. அடுத்தது பேதைகளை ஞானியாக்குது. அடுத்தது அடுத்த வசனம் சாட்சி சத்தியமும். கர்த்தருடைய 8வது வாசிங்க.
கர்த்தருடைய நியாயங்கள் கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும். இருதயத்தை அடுத்து என்ன செய்தான்? இருதயத்தை சந்தோஷிக்குது. முதல் என்னது? திருப்பி வாங்க. கர்த்தருடைய வேதம் என்ன செய்தான்? ஆத்துமாவை முதலாவது உயிர்ப்பிக்குது. கர்த்தருடைய சாட்சி என்ன செய்தான்? பேதைகளை ஞானியாக்குது. அடுத்த 8வது வசனம், கர்த்தருடைய நியாயங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்குது. அடுத்தது, கர்த்தருடைய கற்பனை கண்களை தூய்மை. அது கர்த்தருடைய கற்பனை தூய்மை. அது என்ன செய்யுதென்றால் கண்களை சொல்லுங்க, என்னோட கண்களை தெளிவிக்கிறது. வாசிச்சாதானே தெளிவிக்கும், தியானித்தாதானே தெளிவிக்கும். பைபிளை மூடி போட்டு படுத்தால் என்ன தெளிவிக்கும்? நித்திரை தான் இருக்கு. அல்லேலூயா. விளங்கிட்டா பிள்ளைகள்? எவ்வளவு ஒரு ஒன்று இருக்குது பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு பொக்கிஷம். இது என்ன? கர்த்தருடைய வேதத்தை சங்கீதக்காரன் சொல்றான், இது எப்படிப்பட்டது? திருப்பி இருக்க போமா, திருப்பி இருக்க சொல்லுவோமா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அது வேதம். ஆனா அது என்ன செய்யுது? ஆத்துமாவை உயிர்ப்பிக்குது. அப்ப நீங்க வேதத்தை படிச்சாதான் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். விளங்குதா பிள்ளைகள்? நீங்க வேதத்தை படிச்சாதான் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். ஐயோ நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ஐயோ நான் இப்படி இருக்கிறேன். ஆத்துமா உயிர்ப்பிக்கிறதுக்கு நீ வேதத்தை படிச்சு 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 விளங்காட்டியும் படி. விளங்காட்டி ஆவியானவர் இருக்கிற நிச்சயமா சொல்லி தருவேன். ஆவியானவர் விளங்கப்படுத்துவார். படியுங்க, திருப்ப படியுங்க. வேதத்தை படிக்காம வேதத்தை மறந்தால் விளங்குதா? அப்ப நீங்க பைபிள் படிக்கணும். பைபிள் படியுங்க, வேதத்தை படியுங்க, வேதத்தை படியுங்க. அடுத்தது, கர்த்தருடைய சாட்சி சுத்தமும் பேதைகளை ஞானியாக்குது. அப்ப ஞானி ஆக்குறது கர்த்தருடைய வேதம். அடுத்தது என்ன செய்யுது? கர்த்தருடைய நியமங்கள் என்ன செய்யலாம்? இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். எனக்கு சந்தோஷமே பிரதர், சந்தோஷம். வேதத்தை படி உன்னுடைய இருதயத்தை என்ன செய்வார்? சந்தோஷிப்பார். மனித உலகத்துல இருந்து சந்தோஷத்தை எடுக்க பாக்குறோம். அந்த மனுஷன் சந்தோஷப்படுத்துவான், பிள்ளை சந்தோஷப்பட, அம்மா சந்தோஷப்பட, அப்பா சந்தோஷப்பட, ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷப்படுத்துவா. என்ன யாரு லவ்வர் என்ன சொல்ற? ஃப்ரெண்டின் சந்தோஷப்படுறது. இப்படி எல்லா சந்தோஷத்தை என்ன செய்யறான்? ஓடி ஓடி தேடாதீங்க. எங்க கையிக்க வச்சுக்கொண்டு தேடிக்கொண்டு இந்த அழகானது சந்தோஷப்படுத்தும். அம்மா சந்தோஷப்படுத்தும். ஐயா சந்தோஷப்படுத்துமா? படுத்தாதா? கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறது. சரியான பாதையை தெரிந்து கொள்ள நல்ல தெளிவா தெரியுது. என்ன தெரியுது? ஒன்றும் தெரியுது இல்ல, ஒன்றும் தெரியுது இல்ல. டக்குன்னு என்ன செய்றீங்க? டாக்டர் போய் கண்ணாடி வாங்கி போறோம். நல்லா தெரியுது கண்ணுக்கு. இங்க குழம்பி இருந்தா வேதத்தை படி, நல்லா வேதத்தை படிங்க. கர்த்தருடைய வேதம் என்ன செய்யுது? கண்களை தெளிய பண்ணு. ஹல்லேலூயா. தெளிய பண்ணினா உங்களுக்கு தெரியும் பக்கத்துல என்ன இருக்கு, அருகில என்ன இருக்கு, அங்கால என்ன இருக்கு. பிரச்சனைகளை கண்டுபிடிக்க சுகமா இருக்கும். என்ன சொல்லுங்க? ஆகார் என்ன செஞ்சா? புள்ளைய தூக்கி போட்டுட்டு கேளுங்க. பிள்ளைய அங்கால வச்சுட்டு சொல்லுங்க என்னோட சேர்ந்து. பிள்ளைய அங்கால வச்சுட்டு என்ன? பிள்ளை சாகுறதை நான் பார்க்க மாட்டேன். திருச்சியில போட்டு புள்ள சாகுறத பார்க்க மாட்டேன். இவவே முடிவெடுத்துட்டா என்ன? சாக போகுது. சரியா? தண்ணி இல்ல. உங்களுக்கு தெரியுமா அவ எங்க இருந்தாண்டு? அதுக்கு என்ன பேர் தெரியுமா? யாராவது சொல்லுங்க. அந்த வனாந்தரம், அந்த வனாந்தரத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? நீரூற்று. கடவுள் உடன்படிக்கை பண்ணின நீரூற்றா. அந்த நீரூற்றில இருந்து கொண்டு புள்ள சாக போதும் நினைக்கிறார். விளங்குதா? இருக்கிற இடத்தின் அருமை தெரியாது. இருக்கிற தேவன் வச்சிருக்கிற அருமை தெரியாட்டி நாம என்ன செய்யறோம்? நான் சாப்பிடுறோம், அங்க சாப்பிடுறோம், நான் சாப்பிடுறோம், இல்லாட்டி புள்ள சாப்பிடுது, பிள்ளை சாப்பிடுது, ஏதாவது உண்ட புலம்பி கொண்டு. புலம்பல யார் எழுதினது? இல்ல இல்ல, நாம தான் எழுதினோம். 9வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஹல்லேலூயா சுத்தமும் சுத்தமும் என்றைக்கு நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. என்றைக்கு நிலைக்கிறதுமாய் இருக்கிறது.
ஆமென். யாருக்கு பயப்படுகிற பயம்? மனுஷனுக்கு பயப்படுற பயம், மனுஷனுக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யுதாம்? எப்படியாம்? என்ன சிஸ்டர் சொல்லுது? என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. என்றென்றைக்கும் நிலைக்கிறதா. கர்த்தருடைய நியாயங்கள் என்றென்றைக்கும் நிலைக்கிறது. அடுத்தது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். கிட்ட வந்துட்டோம் முடிக்கிறதுக்கு. 10வது வசனம். அவைகள் பொன்னிலும். இது என்னோட சரி என்னோட கூட பாருங்க, சொல்லுங்க, பாருங்க. அவைகள் இந்த வேதத்தை சொல்லுதா. நாம் எனக்கு விருப்பம் ஒரு தேன் வேண்டி கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் வாயில ஊத்தி விடுவோம் விருப்பம். ஆனா எடுத்து வச்சுட்டு மறந்து போயிருந்துட்டேன். ஓகே, அவைகள் தேனிலும் மிகுந்த பொன்னிலும் விரும்பத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாயிருக்கிறது. தேன் கூட்டுல இருந்து ஒழுகுற தேன் யாராவது குடிச்சிருக்கீங்களா? இல்ல. என்ன அது சுத்தமா வரும். நாங்க எடுக்கிறது கொஞ்சம் அதுக்குள்ள கலப்பணம் இருக்கும். அந்த இப்படி பிழிஞ்சு எடுக்கிறதுல கொஞ்சம் ஆனா ஒழுகுறதுல ஒரு இதுவும் இருக்காம ஒழுகும். இப்ப நாங்க பிழிஞ்சு எடுக்கிறது மாவதை தேன் வதை எல்லாம் சேர்ந்துடும், கொஞ்சம் மிக்ஸ் ஆகாது. இதுல இந்த தேன் கூட்டுல இந்த ஒழுகுறதுல ஒன்றும் சேராது, அப்படியே தெளிவா வரும். ஹல்லேலூயா. பாருங்க வேதத்தை எப்படி சங்கீதக்காரன் வர்ணிக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு விளங்குதா? இது ஏதாவது ஒண்ணும் விளங்குதா? எவ்வளவு சுவையா எடுத்துக்கொள்றது கொண்டு விடுறா தெரியுமா? கட்டாசியா அது ஒரு கள்ளப்படவும் இல்லை, அவ்வளவு அப்படியே இத இவ்வளவு இருக்கிறோம் தெரியுமா? பைபிள் நான்டா பைபிள் வாசிக்கிறேன். ஏது பைபிள் எத்தனை மாதஞ்சில வாசிச்சோம் எனக்கு தெரியாது. சில இந்த வேதத்தை குறித்து சொல்லுது. வேதம் எவ்வளவு அழகானது, என்னெல்லாம் செய்யுதுன்னு நீங்க பார்க்கக்கூடிய வேதத்தை குறித்து. முதலாவது சொல்லுங்க, முதல் பகுதி என்னத்தை குறித்து காட்டுது? தேவனுடைய சிருஷ்டிப்பு எப்படிப்பட்ட. இரண்டாவது பகுதி என்னத்தை குறித்து காட்டுது? தேவனுடைய வார்த்தையை குறித்து, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, என்ன செய்யும் என்றதை குறித்து. மூன்றாவது பகுதி ஜெபமும் மன்னிப்பும் நம்மோட வந்துட்டு இப்ப சரியா? பாவம் பிரச்சனை. 12ல இருந்து வாசிங்க. 11ல இருந்து வாசிங்க. அன்றியும் சேருங்க என்னோட. அன்றியும் எவைகளால்? தேவனுடைய வார்த்தையினால் அடியேன் முதலாவது என்ன செய்யுது? வேதவசனம் இனிப்பா இருந்தாலும் வயிற்றுக்க போனோன்னு கசப்பாயிடும். என்ன தெரியுமா? வயிற்றுக்கு என்ன இருக்கு? பொல்லாதது இதுக்கெல்லாம் இருக்கு. அப்ப அது போனோன்னு இங்க என்ன செய்யும்? குள்ளாபறி சில சாப்பாடு சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள என்ன செய்யும்? ஏதாவது ஒன்று செய்ய வலிக்கிட்டு என்ன செய்ய வலிக்கிட்டேன்னு எங்க போவீங்க? இங்கே ஒரு தோட வலிக்கிட்டுவீங்க. கிளீன் பண்ண. ஏன் தெரியுமா? அது கிளீன் பண்ணி கொடுக்குது. அத மாதிரி தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளும் போது அது என்ன செய்யுது? எச்சரிப்பை முதலாவது கொடுக்குது. அடுத்தது என்னவா கொடுக்குது சொல்லுங்க? அவைகளை கைக்கொள்ளுவதனால். பாத்தீங்களா கவனிங்க. அவைகளை கைக்கொள்ளுகிறதுனால மிகுந்த பலன் கிடைக்குது. கை கொண்டாத்தான், கைய எடுத்தா பலன் கிடைக்காது. அடுத்தது பாருங்க, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? கேள்வி சொல்லுங்க. தன் பிள்ளைகளை, தன்னுடைய பிள்ளை, பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை, பக்கத்து வீட்டுக்காரன் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் கேளுங்க. யார் சொல்லுங்க? யார்? என்னோட என்ன பாருங்க. யார் தன் பிள்ளைகளை உணர்வுடன்? யார்? அடுத்தது மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். பிள்ளைகளை உணர்ந்தா தான் என்ன செய்யலாம்? மன்னிப்பு கேட்கலாம். மறைவான குற்றங்களுக்கு சில வேளைகள்ல எங்களுக்கு நியாயமா தெரியும், குற்றம் என்று தெரியாம இருக்கு, விளங்குதா? ஆனா அத உணர்றதுக்கு வேதத்திட்ட போவணும். வேதத்தில் என்ன இருக்குது அது நாங்க எடுத்துக்கொள்ளணும். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தீமையை விட்டு விலகுவான். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தில். அப்ப உங்களுக்கு ஞானம் வருகிறது. ஞானம் இல்லையா கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்பட்டால் நீங்க வேதத்தை கை கொள்ளுவீங்க. வேதத்தை கை கொண்டீங்களா இருந்தால்
நீங்க ஞானியாய். உங்களை போல ஞானி இல்லை. நீங்க போய் விஞ்ஞானியா போய் பரசூட்ல போய் அங்க அதை கண்டுபிடிக்க தேவையில்லை. இங்க அன்றாட வாழ்க்கையில சந்தோஷமா எங்களுடைய பரிதீஸ், எங்களுடைய பரிதீஸ் என்ன? குடும்பம். எங்கள் குடும்பம் தாங்க. அதான் பரிதீஸ். அல்ல சமாதான சந்தோஷமா வாழலாமா இல்லையா? நம்மோட சேர்றாக்கள், அயல் நம்மோட சேர்றாங்களா, ஃபேமிலி, அடுத்தது என்ன, சகோதரர்கள், சொந்தம் பந்தம், இதோட என்ன செய்யலாம்? சந்தோஷமா வாழலாம். இதுதான் மறைவான குற்றத்துக்கு என்ன. அடுத்த பாருங்க, அடுத்த 13 துணிகரமான துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேன கேட்பமா. துணிகரமான பாவங்களுக்கு, துணிகரமா பேசுறது, துணிகரமா செயல்படுறது, துணிகரமாய் துணிகரமா செயல்படுறது. அதுக்காம் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே அதுக்கு என்ன செய்யுங்க ப்ளீஸ் விளக்குங்க. அவைகள் சொல்லுங்க, வாசிங்க. அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். பாருங்க பாருங்க பாருங்க, ஆண்டு கொள்ள. துணிகரம் என்ன செய்யக்கூடாது? ஆண்டு கொள்ள கூடாது. அதை எப்படி சொல்ற விவரிக்கிறார்? அந்த ஆண்டு கொள்ள விட்டாதையும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய். பாத்தீங்களா? அதை என்ன கொண்டு வந்து முடிக்கிறார் தெரியுமா? பெரும் பாதகம் முடிக்கிறார். துணிகரத்தை கொண்டு வந்து பெரும் பாதகமா, பெரும் பாதகத்துக்கு என்ன நீங்களாக்கி. என்ன இது எவ்வளவு ஜெபிக்க வேண்டிய ஜெபம் தெரியுமா? நாம அனுதினமும் ஜெபிக்கணும். ஆண்டு கொள்ள விடாதையும் துணிகரமாய். நம்ம சில பேர் சபைக்குள்ள இருந்து கொண்டும் துணிகரமா செயல்படுவோம். அடுத்த வாசிப்படி. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. மன்னிப்பை கேட்டு உமக்கு நம்முடைய சமூகத்தை அப்படியே அவர் எழுந்திருப்போம். மன்னிப்பை கேட்டு அவர் மனம் திரும்புறதை பார்க்கிறோம். மன்னிப்பு கேட்டு செபிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆமென். அப்படியாய் நாமும் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.